நாடாளுமன்றம் தொடங்குறப்பெல்லாம் ஒரு சம்பிரதாயம் நடக்கும். நேத்து அந்த சம்பிரதாயம் மிஸ் ஆயிடுச்சேன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கான விட இன்னைக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு. இல்ல, ஜனாதிபதிக்கு முன்னாடி அவர் வந்து பேசினா நல்லா இருக்காதுல்ல. கண்டுபிடிச்சிட்டியா? அதனாலதான் இன்னைக்கு வந்திருக்காரு. ஏன்னா நாடாளுமன்றம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னாலே நாடாளுமன்றத்துக்கு வெளியே நின்று வச்சுக்கிட்டு பிரஸ் மீட்டுங்கிற பேர்ல அவர் பேசுவாரு. மைக் மீட். அட்லீஸ்ட் அந்த 4 மைக்கு முன்னாடி நின்று நம்ம பாக்குற அந்த காட்சியை பாக்குறோம்ல, அதே நமக்கு ஒரு திருப்தி கொடுத்த மாதிரி தான் இருக்கும். நேற்று மிஸ் ஆயிருச்சு. ஓகே, ஜனாதிபதியோட கேட்போம்னு சொல்லிட்டு தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து ஆசை நிறைய தேய்ச்சிட்டாப்ல. என்ன சொல்றாரு அப்படின்னா, எம்பிக்கள் வளர்ச்சியில வந்து ஈடுபடணும், வளர்ச்சி பாதையில வந்து நாட்டை முன்னேற்றத்துக்காக நாடாளுமன்றத்தை பயன்படுத்திக்கணும். 140 கோடி மக்களுக்கு உத்வேகம் அளிச்சிருக்கு ஜனாதிபதியுடைய உரை. அவ்வளவு பேரை போய் சேர்ந்திருக்குன்றாரா? எல்லாருக்கும் ஆக்கப்பூர்வமா ஆனா எல்லா விவாதங்களுக்கும் மத்திய அரசு தயாரா இருக்கு. நீங்க என்னன்னாலும் கேள்வி கேளுங்க, ஆனா நான் தான் இருக்க மாட்டேன் அவைக்குள்ளார. அது சொல்லல அவரு. நான் தயாரா இல்ல, நீங்க விவாதிங்க, ஒரு நாள் வந்து நான் பேசிட்டு மட்டும் போயிடுறேன் அப்படின்ட்டு இருக்காரு. பாப்போம், போக போக ஒரு நாள் வருவாரு, என்ன பேச போறாருங்கிறது தெரியுமே. நேரு, அது கண்டிப்பா காங்கிரஸ், இந்திரா காந்தி, எமர்ஜென்சி, இந்த வார்த்தைகள்லாம் இல்லைன்னு வச்சுக்கோவேன், பாத்துக்கலாம்.